கர்த்தர் நல்லவர். ஆமென். 1 ராஜாக்கள் 18வது அதிகாரத்துல இருந்து ஒரு சம்பவத்தை எடுத்து பார்ப்போம். எலியாவை குறித்து வேதம் சொல்லி இருக்கிறது. எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷன்தான், கருத்தாய் ஜெபம் பண்ணிதான் மழை நின்றது அப்படின்னு. கருத்தான ஜெபம் அப்படின்னு ஒண்ணு இருக்குது. சரி, இதன் முடிவுல நான் இதை பத்தி விவரிக்கிறேன். இப்ப இந்த வேத பகுதியை பத்தி நம்ம பார்ப்போம். 1 ராஜாக்கள் 18வது அதிகாரத்துல 41வது வசனம். பின்பு எலியா ஆகாபை நோக்கி, நீர் போஜனம் பண்ணும், பெருமழையின் இரைச்சல் கேட்கிறது என்றான். இந்த பெருமழையின் சத்தம் அப்படின்னா மற்றவங்களுக்கும் கேட்டிருக்கணும். ஆனால் மற்றவங்களுக்கு கேட்டதா இந்த இடத்துல குறிப்பிடப்படலை, எலியாக்கு மட்டும்தான் கேட்கிறது. ஏன் அப்படின்னா எலியா எப்பொழுதுமே தேவனுடைய கான்சியஸ்ல இருந்தான். இனி என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத அவன் அறிந்திருந்தான். அதற்கப்புறம் கீழே உள்ள வசனங்கள்ல நம்ம படிக்கும் பொழுது தரை மட்டும் குனிந்து ஜெபம் பண்ணினான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்படி ஜெபம் பண்ணும் பொழுது தன்னுடைய வேலைக்காரனை நோக்கி, நீ போய் மேகம் உண்டாகி இருக்குதா அப்படின்னு பார்க்க சொல்றான். அவன் போய் பார்க்கறான். இது ஒரு தடவை 2 தடவை இல்லை, 7 தடவை பண்றான். இங்க ஒரு நான் விஷயத்தை குறிப்பிட விரும்புகிறேன். முதலாவது, கருத்தா ஜெபம் பண்ணா மழை நின்றுச்சு. இப்போ முகங்குப்புற விழுந்து ப்ரேயர் பண்ணியும் 7 தரம் வரையா அவனுக்கு எந்த ஒரு ரிசல்ட்டும் வரல. 7வது தரம் அந்த வேலைக்காரன் வந்து சொல்லிக்கிறான், சமுத்திரத்திலிருந்து ஒரு உள்ளங்கை அளவு மேகம் உண்டாகி இருக்கிறது அப்படின்னு சொல்லிக்கிறான். தன்னுடைய எஜமான் திரும்ப திரும்ப அதே காரியத்தை சொல்றாரு. சரி, நம்ம ஆமா உண்டாயிருச்சுன்னு சொல்லிடுவோம் அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம். எது எப்படியோ இந்த இடத்துல ஒரு காரியத்தை குறித்து 2 பேர் ஒருமனப்படுறதா தான் நான் பார்க்குறேன். எலியா வரணும் அப்படின்னு ஜெபம் பண்றான். அந்த இடத்துல மேகம் உண்டானது. வேலைக்காரனும் 6 தடவை போய் இல்லாத மேகத்தை 7வது தடவை இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த இடத்துல இல்லாத அந்த மேகம் உண்டானது. இங்க நான் 2 விஷயம் சொல்றேன்னு ஏற்கனவே சொல்லியிருந்தேன். முதல் விஷயம், முதலாவதாக கருத்தாய் ஜெபம் பண்ணினான். மழை நிற்கணும் அப்படின்னு மட்டும்தான் அவன் அந்த இடத்துல ஜெபம் பண்ணியிருப்பான். மழை நின்றுச்சு. இப்ப மழை பெய்யணும் அப்படின்னு அவன் தன்னை தாழ்த்தி முகங்குப்புற அவன் வற்புறுத்துறான். தன்னை மழை பெஞ்சே ஆகணும் அப்படிங்கிற அளவுக்கு அவன் ஃபோர்ஸ் பண்றான். அதனாலதான் அந்த காலதாமதமா கூட இருக்கலாம். இந்த 2 விஷயத்துல நீங்க என்ன தெரியும்னா, உங்களுக்கு என்ன காரியம் தேவையோ அதை மட்டும் நீங்க தேவன்கிட்ட கேட்கும் பொழுது அதுதான் கருத்தான ஜெபம். உங்களுக்கு சுகம் வேணும்னா, எனக்கு இயேசுவின் நாமத்துல சுகம் உண்டாகட்டும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கர்த்தர் நிச்சயமாவே சுகம் தருவார். மழை நிக்கணும்னு சொன்னோன்னு நின்றுச்சு. இப்ப மழை பெய்யணும்னு கருத்தா ஜெபம் பண்ணா வேலைக்காரன் வெளியே முதல் தடவை போய் பார்த்துட்டு வரும்போதே மழை உண்டாயிருந்திருக்கணும். 6 தடவை எலியாவோட வேலைக்காரன் போய் வெளியில பார்த்துட்டு வரான், மேகம் உண்டாகல. அந்த 7வது தடவை உண்டானதுக்கான ஒரு விஷயம் எப்படி இருந்திருக்கலாம்னா, மழை வரும் அப்படின்னு எலியா விசுவாசிக்கிறான். அதன் வெளிப்பாடாதான் ஆகாபிட சொல்றான், பெருமழையின் இரைச்சல் சத்தம் கேட்குதுன்னு. இந்த ஒரு ஒத்திசைவோட தான் அந்த வேலைக்காரன் 7வது முறை போயிட்டு வரும் பொழுது ஆமா மலை மேகம் உண்டாயிடுச்சுன்னு சொல்லி இருக்கலாம். அப்ப இங்க இந்த மலை மேகத்தை குறித்து இருவர் ஒருமனப்படுறாங்க. அந்த இடத்துல தேவன் கிரியை செய்கிறார். நீங்களும் உங்க குடும்பத்தாரும் ஒரு காரியத்தை குறித்து ஜெபிக்கும் பொழுது ஒரு மனமோட ஜெபித்து பாருங்களேன். அந்த இடத்துல சாத்தியக்கூறுகள் இல்லைனாலும் சாத்தியக்கூறுகளை தேவன் ஏற்படுத்தி தருகிறவராய் இருக்கிறார்.